கலைஞரின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக கலைஞர் நாட்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞரின் நாட்குறிப்பை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். வழக்கமான நாட்குறிப்பை போன்று அல்லாமல் ஜூன் மாதம் தொடங்கி மே மாதத்தில் முடியும் வகையில் இந்த நாட்குறிப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி புத்தகங்கள் தொடங்கி பல்வேறு புத்தகங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவற்றில் முக்கியமான தகவல்கள் இந்த நாட்குறிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதனை உருவாக்கிய காசு நாகராசன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையின் கட்சி பொறுப்பாளராக இருந்தபோது நாட்குறிப்புக்கான பணியை அவர்தான் தொடங்கி வைத்தார் என்று காசு நாகராசன் தெரிவித்தார். திராவிட இயக்க வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கலைஞருக்கு நாம் செலுத்துகிற நன்றியாகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம். கலைஞர் பிறந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மே 31 வரைக்கும் முடிவடைகிற இந்த நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாளும் கலைஞரும் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் திராவிட இயக்கமும் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களை கூடிய மட்டில் உரிய தேதியில் பதிவு செஞ்சுருக்கிறோம். இன்னும் 365 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 100 செய்திகளை சொல்லுகிற அளவிற்கு திராவிட இயக்கம் நூற்றாண்டு காலத்தில் இந்த மண்ணில் நிறைய செய்திருக்கிறது. அதில் பெரும்பகுதியை தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் தலைவர் கலைஞர் கட்சியின் தலைவராக இருந்தும் செய்திருக்கிறார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் மு.பே. சாமிநாதன் திராவிட இயக்க வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்காக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நாட்குறிப்பு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது போன்று பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்தார். கலைஞர் நாட்குறிப்பு என்பது முற்றுப்பெறாத தேடல், முடிவுறாத காதல் என்று திராவிட கழக இயக்க பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் வர்ணித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.